Chicken biryani, mutton biryani, Kadai biryani, Naatukozhi biryani, chicken 65, chicken leg piece, moole, boti, chicken lapa, mutton lapa, chicken kuttu parota, mutton kuttu parota, mutta chutney, mutta podi mass, omelette, half oil, full varieties ella. வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க சுல்தான்பேட்டில் தான் இருக்கும். என்னடா இது இவ்வளோ நாளாக பக்கத்துலேயே இருக்க சுல்தான்பேட்டில் ஒரு வீடியோ கூட போட்டதில்லை இன்றைக்கி தான் கேட்குறீங்களா? ஆமாங்க, சுல்தான்பேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நான் ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் தான். அது என்னவோ தெரியல, நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனாலே அந்த ஹோட்டல்லாம் போடணுன்னு ஒன்றும் பெருசாக தோணலை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே பிஸ்மின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. நான் அடிக்கடி இங்கே தான் சாப்பிடுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோடைய டேஸ்ட் நம்ம முன்னாடி இருந்ததை விட இப்போ பெட்டராகவே இருக்குது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காகவே இங்கே வந்திருக்கேன். ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லியனூர் சுல்தான்பேட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒரு மூளை, ஒரு சிக்கன் லெக் சொல்லியிருக்கேன். அண்ணா வந்து கூட இருக்காரு. ஸோ அண்ணன் கேட்டுக்கலாம் இங்கே என்னென்ன ஸ்பெஷல், வேறு என்னென்ன இருக்குன்றதை கேட்டுக்கலாம். சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, Kadai பிரியாணி, Naatukozhi பிரியாணி, chicken 65, chicken leg piece, மூளை, போட்டி, சிக்கன் லாப்பா, மட்டன் லாப்பா, சிக்கன் குத்து பரோட்டா, மட்டன் குத்து பரோட்டா, முட்டை சட்னி, முட்டை பொடி மாஸ், ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், ஃபுல் வெரைட்டிஸ் எல்லாம் இது மதியான டைம்லையும் கிடைக்குமாண்ணே? மதியான டைமில் கிடைக்கும், ஈவினிங்லேயும் கிடைக்கும். அதாவது 12 o'clock மேலே போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. 12 o'clock மேலே இது எல்லாமே இருக்கும் போது நான் சொல்கிற வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். காலையில் டிஃபன் என்ன? காலை டிஃபன் வந்து பூரி கிழங்கு, பூரி சாம்பார், முட்டை தோசை, நைஸ் தோசை, ரோஸ்ட்டு, நைஸ் தோசை, பூரி மசாலா, ஆனியன் மசாலா. நான்வெஜ் இல்லையா? நான்வெஜ் மார்னிங் இந்த இதே ஐட்டம் தான், சேம் தான். பரோட்டா அதே பரோட்டா, நெய் பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, மட்டன் கொத்து பரோட்டா, சிக்கன் லாப்பா, மட்டன் லாப்பா. சரி, எல்லாத்தையும் நம்மளால இப்போ சாப்பிட முடியாது. இப்போதைக்கு மதியானத்துக்கு பிரியாணி சாப்பிடுவோம். நைட்டுக்கு வந்து வேற ஒரு ரவுண்டு கட்டும், அது தனி வீடியோவாக பாருங்க. ஓகேங்களா? 12 o'clock மேலே இந்த வெரைட்டிஸ் நான் சொல்றது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. நம்ம கடையில் எதுனா பர்டிகுலர் இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாரும் வந்தவங்களா எதாவது சாப்பிடணும் எதுனா இருக்கா? பர்டிகுலராக இதுதான் சாப்பிடுவாங்கன்னா அவங்க டேஸ்ட் எப்படின்னு தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக நிறையா போகிறது எது? நிறையா போகிறது ஆக்சுவலாக வந்து சிக்கன் கொத்து போட போவோம், கொத்து பரோட்டா இல்லை சிக்கன் ரைஸ் போவோம், ஈவினிங்கில் மட்டன் சிக்கன் நூடுல்ஸ் போவோம். ஓகே ஓகே, அதிகமாக சாப்பிடுவோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ். நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபேவரட் மட்டன் பிரியாணிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் கைஸ். மட்டன் பிரியாணியில் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாருமே கொடுக்குற குவான்டிட்டி தான். மட்டன் பிரியாணிக்கு முட்டை கூட கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க. பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. பீஸ் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிடுறேன், கொஞ்சம் பிரியாணி ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்லாம். அடடடடா, பீஸ் இருக்குது, இவ்வளோ பிரியாணி இருக்குது, கூட கொஞ்சம் பிரியாணியும் இருக்குது. இதை கொஞ்சம் நான் தனியாக வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மட்டனுடைய குவாலிட்டி இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை பார்க்கலாம். வாவ், கையை வச்சாலே சும்மா சாஃப்டாக போகிறாங்க மட்டனு. நல்ல ஒரு டெண்டரான மட்டனு. ஸோ மட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. நல்ல ஒரு பெரிய பீஸ் தான் எடுத்தேன், நல்லா சாஃப்டாக போகுதுங்க, நல்லா சூப்பராக இருக்குது மட்டன் பீஸு. ஸோ பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்காக தான் வந்தோம், வந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. ஆஹா ரமேஷே, இன்றைக்கி முறையான வேட்டை இருக்குடா நம்மளுக்கு. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக் சென்னை ஸ்டைல் பிரியாணிங்க. நம்ம பாண்டிச்சேரியில் நிறைய கல்ல சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் தான். அதுலேயே நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பீஸை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ மட்டன் பீஸை வச்சு
ரைத்தாவையும் வச்சு கொஞ்சோண்டு முட்டையை வச்சு அப்படியே ஒரு மாஸ் பைட்டு போயிடலாங்க. நல்லா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறையாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக, எனக்கு ரிவ்யூ சொல்லணுன்னே தோணலை, சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மூடுக்கு தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வீடியோவே ரிவ்யூ சொல்கிறதுக்காக தான் எடுக்கிறேன் இல்லையா, ஸோ அதனால் பேசிக்கிட்டே சாப்பிட்றேன். ஸோ அவங்க கிரேவி கொடுத்துருக்குறாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான கிரேவிங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அது அப்படியே ஒரு மிக்சிங்கை போட்டு கொஞ்சோண்டு மட்டன் பீஸையும் ரைத்தாவையும் கொஞ்சோண்டு வச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிரியாணிக்கு கிரேவியே தேவையில்லை. இந்த பிரியாணிக்கும் கிரேவியே தேவையில்லை, நம்ம அப்படியே ராவாவே சாப்பிட்லாம். மட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 4-5 பீஸ் பெரிய பீஸாகவே போட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு ஒர்த்தான பிரியாணி, நல்லாயிருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரேவி கொடுத்துட்டு போயிருக்காரு. இது என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கிரேவி, எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க, வந்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு யார் வந்தாலும் நைட்டு பரோட்டா வந்தாலும் சரி, காலையில் பிரியாணி இருக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பிரியாணிக்கு மேக்ஸிமம் கிடைக்காது, பட் நைட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும், கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கிரேவி லைட்டாக மிக்சிங்கை போட்டு அடிப்போம். இது நல்லா காரசாரமாக இருக்குங்க, ஸ்பெஷலாக செய்வாங்க. ஸ்பெஷல் கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமருக்காகவே கொடுக்கறதுக்கு இது. நம்ம வீடியோ பார்த்துட்டு வரதுனால உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியும், நீங்கள் கேட்கலாம், அவங்க கொடுத்துருவாங்க. வானல் கிரேவியோட பிரியாணி. இப்போ மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நிறையாவே இருக்குது. மலை மாதிரி இருக்குது, மலை நல்லா இருக்கிறியா மலை. பீஸ் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அடடடா லெக்கு, அது என்னன்னே தெரியலைங்க, நம்மளுக்கும் லெக்குக்கும் ஏதோ ராசி போல் நமக்கே வந்துட்டு இருக்கு. ஸோ குவான்டிட்டி பாருங்கள், நான் இங்கே போட்டேன், பாதி போட்டேன், ஆனால் இன்னும் பாருங்கள் இதுலேயே இவ்வளோ இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா வயிறு திருப்தியாக பிரியாணி சாப்பிட்டு போகலாம். ஸோ குவான்டிட்டிக்கு குறையே இருக்காது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்க ஆவரேஜாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிரியாணி மாஸ்டர். ஸோ அதனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்லி ஆகணுன்றதுக்காக வீடியோ எடுக்கிறேன். ஸோ அடுத்தது சிக்கன் பிரியாணி. சிக்கன் எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போமா. சிக்கன் எப்படி வெந்திருக்குன்றதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆஹா மஞ்சு மஞ்சா போகிறானே. பிரியாணிக்கு சிக்கன் குக் பண்ணுறதே ஒரு கலை தாங்க. உடையவும் கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, தொட்டா அப்படியே வந்துடணும் கையோட. அதுக்காக உடஞ்சி போய் சதறி இருக்கக்கூடாது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சிக்கனை குக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சைடில் வில்லியனூர், சுல்தான்பேட்டு, மூலவளம் சைடில் வந்து நல்ல பிரியாணி சாப்பிட்ணும், புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்மிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாவே இருக்குது. இது நான் ஒரு 4ஆவதோட சாப்பிட்றேன், அதனால தான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து போட்டுட்ருக்கேங்க. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுத்துட்றேங்க. அடுத்தது மட்டன் மூளை வாங்கியிருக்கிறோம். மூளைலாம் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நான் பிரியாணி கூட ட்ரை பண்ணுறேன். பரோட்டாவும் வேணாம், பிரியாணியும் வேணாம், வெறும் வாயிலே ட்ரை பண்ணும். பா மூளை வந்து யூஸ்வலாக வீட்டில் செய்கிறப்ப இவ்வளோ மசாலா போட்டு செய்ய மாட்டோம், பொடி மாஸ் மாதிரி தான் செய்வோம். இவங்க ஸ்பெஷலாக அவங்க மசாலாலாம் சேர்த்து செஞ்சுருக்காங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாக்குலேருந்து தொண்டை வரைக்கும் அந்த காரம் உரைக்குது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பா செம்ம காரம்பா. யாராவது காரசாரமாக ஒரு மூளை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சாப்பிடுங்க. காரம்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாய் சும்மா இல்லை, மறுபடியும் இன்னொரு பைட்டு போடா சத்யா அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் மறுபடியும் இன்னொரு பைட் போகிறேன். மூளையில் ஒரு தனியாக ஒரு ஆடாக ஒரு ஸ்மெல் வரும். இங்கே பாருங்களேன், இதுக்கு நடுவில் இல்லை இதுக்கு நடுவில் இதை பார்க்குறப்ப தனியாக தெரில சமோசா. ஸோ இது வந்து கடையில் காலையிலேருந்தே கிடைக்குன்றதுனால அண்ணன் சமோசா கொடுத்துருக்காரு. ஸோ பிரியாணி சாப்பிடும்போது சமோசா சாப்பிடணுமா அப்படின்னு தோணும், பட் அவங்க கடையில் ஸ்பெஷல் காலையிலேருந்து கிடைக்குன்றதுனால அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மூளை பற்றி பேசுனதில்ல, மூளையில் இருக்குது. ஸோ மூளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை, ஸ்பெஷலாக ஏதோ ஒரு மசாலா போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஆட் ஸ்மெல் ஒன்று வரும் இல்லைங்களா, அது வரல, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மூளையை ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் பரோட்டா கூட ட்ரை பண்ணிங்கன்னா அதனுடைய காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் பிரியாணி கூட மிக்ஸ் பண்ண விரும்பல, தனியாகவே சாப்பிட்டேன், சூப்பராகவே இருக்குது. அடுத்தது இது ஹோட்டலுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்கள் கண்ணை வந்து உறுத்திட்டே இருக்கும்.
வரக்குள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சு அழகாக ஃப்ளவர் மாதிரி அடுக்கி வச்சுருந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா வாங்க தோணும். அப்படி தான் நானும் வாங்கிட்டேன். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுக்கல. நம்ம புத்தி எப்போ பார்த்தாலும் மைனஸுக்கே தாங்க போகுது. ஏதாவது ஒரு பொரிச்ச ஐட்டத்தை பார்த்தாலே பார்த்துல மைனஸ் கேட்குது. ஸோ ஆனியன் நிறையா கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். மோனட்டு கொண்டு போகிற மைனஸ் ரெடி பண்ண. ஆஹா, சூப்பராக இருக்குது. மேலே மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது, ஜூஸியாக இருக்குது சிக்கனு. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. நார்மலாக நம்ம சாப்பிட்ற 65 மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது. அடுத்தது அவங்க ஆசைப்பட்டு கொடுத்த சமோசா. சமோசா எதுக்கு வெறும் சமோசா சாப்பிட்ணும்? இதில் கொஞ்சம் டிப் அடிப்பு வாங்க. காரசால்னா கூட வானல் சால்னா கூட டிப் அடித்த சமோசா. எவனா சமோசாவை இந்த மாதிரி சொட்ட சொட்ட சால்னா நினச்சி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம தமிழ் குக்கிங் சேனலில் மட்டும்தான், சத்யா மட்டும்தான் பண்ணுவான். சமோசாவும் நல்லா தாங்க இருக்குது. நான் கூட ஏதோ எடுத்துன்னு வைக்கிறார், என்னடா அது பிரியாணிக்கு நடுவில் சமோசாவான்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது. 1க்கு 2ஆகவே போகலாம் உங்களுக்கு. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் மினரல் வாட்டர் தான் கொடுக்குறாங்க அவங்க. இன்கேஸ் ஒரு சிலர் ஒத்துக்காது பாட்டில் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் கேட்டாலும் அவைலபிள் இருக்குது. தனியாக வாங்கிட்டு வர தேவை. சொட்ட சொட்ட நினைக்குது சமோசா, சால்னாவில் நினைக்குது சமோசா. எனக்காக வந்தீங்கன்னா சமோசா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். என்னை கமெண்டில் பாராட்டிட்டு போங்க. ஸோ எல்லா ஐட்டமுமே டேஸ்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வெளியூர் சைடு சுல்தான்பேட் சைடு வந்தீங்கன்னா பிஸ்மி ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சரியில்லை, அவங்ககிட்ட கேட்டுட்டு நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய். ஸோ வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டாச்சு, கூடவே சைடுக்கும் மூலெல்லாம் சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா பீடா அந்த இதெல்லாம் வச்சுருப்பாரு, ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம். நம்ம ஒரு பீடா எடுத்துக்கணும். ஒரு பீடா எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்வீட் பீடா எடுத்துட்டு அப்படியே போய் என்ன நினச்சிங்களேன், கருத்தாம்பட்டே விடுப்பார் ஓனர். காசு கொடுத்துட்டு போங்க. சூப்பராக பீடா. இப்போ ஃபைனல் டச்சாக பீடா போட்டு வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி தான் எழுந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் மெனு, அதாவது பரோட்டா, கொத்து பரோட்டா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பரோட்டா, கொத்து பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.